Day 14, time 9:13 AM. நேற்று சண்டே ரொம்ப ஸ்லோவாக போச்சு. திடீர்னு எந்திரிச்சிட்டேன், அப்புறம் தூக்கம் வரல. அப்புறம் கூகுள் ஃபோட்டோஸ் எனக்கு ஒரு 14 ஐடி இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ், தேவையில்லாத மீம்ஸ் எல்லாம் எப்போவோ வாட்ஸ்அப்லலாம் ஆட்டோ டவுன்லோட் ஆகும்ல, குரூப்ஸ்லேருந்தெல்லாம் அந்த மாதிரி என்னென்னமோ இருந்துச்சு. ஃபுல்லாலாம் டிலீட் பண்ண முடியல, ஓரளவுக்கு டிலீட் பண்ணேன். அதுவும் ஒரு ஐடியில் தான் டிலீட் பண்ணேன். அதுக்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மத்தியானம் தான் எழுந்திரிச்சேன். ஜோடி ஆரி ரெடி பார்த்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு, எல்லாம் பண்ணேன். லைட்டாக சாப்பிட்டு வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பீச் பிளான் வந்துச்சு. சரி, நம்ம பீச்சுக்கு போகலாம், பெசன்ட் நகர் பீச் அப்படின்னு பிளான் போட்டுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ வந்தாங்க வீட்டுக்கு. பார்த்தா பிரதீப். எனக்கு வேறு வேலையே இல்லைன்னு மைண்டில் தோணுச்சு. நான் தான் பேச வேணான்னு சொல்லிட்டேனே, அப்படி இதுக்கு வரான் அப்படின்னு தோணுச்சு. வரான், கேஷுவலாக பேசுகிறான். ஃபோன் பண்ண நான் ப்ளாக் பண்ணதுனால என்னை கேட்டுட்டு வர முடியலையா. அப்பாட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் வந்து கேட்காம இப்படி வரக்கூடாதுன்னு அந்த பவுண்ட்ரி சொல்லும்போது, இதுக்கு முன்னாடியும் நான் வந்திருக்கேன் இங்கே, பழைய மாதிரி இல்லைன்னு தெரியும், பட் ஸ்டில் எனக்கு உரிமை இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னான். கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. பட் போனால் போட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவனே புரிஞ்சுக்கிறான். முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மெச்சூர்டாக ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் பவுண்டரி விஷயத்தில் இல்லை, முன்னாடியெல்லாம் நான் இப்போ வெளியே போகிறேன்னு சொன்னால் ரொம்ப கேள்வி கேட்பான். எனக்கு கொஷின் பண்ணாலே பிடிக்காது. பட்டு இப்போ அதில் மாதிரியெல்லாம் எனக்கு கேட்கல. பாட்டுக்கு வந்தான், நான் வெளியே போகிறேன்னு, அப்படியா சரி நான் போகிறேன்னு அவன் போயிட்டான். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மும்பையில் ஒரு ஒயிட் கலர் ஒரு செமி ஃப்ராக் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டதே இல்லை, நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொடி இருக்குது, ரெட் சில்லி கார்லிக் மிக்ஸ்டு, அது வாங்கினேன். அதுக்கப்புறம் லைட் ஷூ போட்டுட்டு பெசன்ட் நகர் பீச் போனேன். நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டேன். அப்புறம் நிறைய பேசினேன். நிறைய மைண்டில் நிறைய ஓடிட்டு இருந்துச்சு. நான் இவ்வளோ நாள் நம்பினது எல்லா விஷயங்கள்லேயும் எனக்கு ஒரு புது வியூ கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முருகன் இட்லி போயிருந்தோம். அங்கே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேஸ், எனக்கு யாருன்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. பட் அவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணி நானும் ஹாய்னு ஸ்மைல் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ப்ரைடில் வேலை செய்கிற ஒருத்தங்கன்னு, அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. திரும்ப வரும்போது பை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் விட்டுட்டேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் செம்ம ஸ்பீடில் வந்தேன் வீட்டுக்கு பைக்கில். திரும்ப வந்துட்டு ரொம்ப லேசியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஃபோன் பேசினேன். ஐயோ, சஜித்துன்னு என்னோடய காலேஜ் ஜூனியர் ரொம்ப பேசினான்.
2 மணி நேரத்துக்கு என்ன பேசுனாலும் எனக்கு எனக்கு இப்போது ஒரு மாதிரியா இருக்குது. ரொம்ப பேசினா. அதுக்கப்புறம் எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப முடியல, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு அப்படியே தூங்கிட்டேன். வாய்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ணாமல். அவ்வளோதான். டே கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுல்ல. இன்றைக்கி நடக்கும் ஃபன்னு. இன்றைக்கி ஆஃபீஸ் போனால் இருக்கும். அவ்வளோதான்.